இன்றைக்கி நம்ம வீடியோவில் அக்பர் மற்றும் பீர்பாலோட கதைகளை தான் பார்க்க போகிறோம். ஒரு நாள் காலை பொழுதில் அக்பர் ஒரு யோசனையோடு நடந்துக்கிட்டு இருந்தார். அவர் நடக்கிறத பார்த்தே பீர்பால் கண்டுபிடிச்சிட்டாரு. அவர் மனசில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குதிரை சவாரி போகிற மாதிரியான ஆடைகள், அது மட்டும் இல்லாமல் ஆயுதங்களையும் பார்த்துட்டு இருந்தார். அதை வச்சு பீர்பால் அக்பர் வேட்டைக்கு போக ரெடி ஆகிட்டாருன்னு புரிஞ்சுக்கிட்டாரு. இப்போ அக்பர் பீர்பாலை கூப்பிட்டு, நான் இப்போ எங்கே போக நினைக்கிறேன்னு கரெக்டாக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பீர்பாலை கேட்கவும், அது எப்படி எனக்கு தெரியும், அடுத்தவங்க மனசில் இருக்கிறத புரிஞ்சுக்கிற அளவு எனக்கு சக்தி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பீர்பால் சார், நீ சும்மா நடிக்காத, உனக்கு எல்லாம் தெரியும், நான் இப்போ வேட்டைக்கு போகலான்னு நினைக்கிறேன். இந்த அதிகாலை பொழுதில் வேட்டையாட போனால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அக்பர் சொல்லவும், நீ என் கூட வந்தால் நல்லா இருக்கும், உன் வாயில் இருக்கிற வலிமை உன் உடம்புல இருக்கான்னு இன்னைக்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அக்பர் சொல்கிறாரு. உங்களோட ஆசையை நிறைவேற்றுறதுக்கு தானே நான் இருக்கேன், நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பீர்பாலும் அக்பர் கூட கிளம்புறாங்க. அக்பரும் அவங்க போர் வீரர்களும் வேட்டையாடிட்டு இருக்காங்க. பீர்பாலுக்கு இது சுத்தமாகவே பிடிக்கல. இதை எப்படியாவது அக்பருக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காலமாக நினச்சிக்கிட்டு இருக்காரு. தாரத்தப்பட்டையெல்லாம் வேகமாக அடிக்கவும் மிருகங்கள் பயந்து அங்கே இங்கேயும் ஓடுது. அதை அக்பரும் வீரர்களும் கொன்று குச்சிட்டு இருக்காங்க. ஒரு புலி ஆவேசமாக இவங்க பக்கம் வரவும் ஒரு ஈட்டியால் அக்பர் அந்த புலியை கொண்டுடுறாரு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு புலியையும் கொண்டுடுறாங்க. அதோட எல்லாருமே ரொம்ப களைப்பாகி ஓய்வெடுத்துட்ருக்காங்க. இப்போ அக்பரும் பீர்பாலும் ஓய்வெடுத்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அக்பர் பீர்பால் கிட்ட சொல்கிறாரு, இந்த பறவைகள்லாம் வேக வேகமாக கத்துது, இதுங்க பேசுகிற பாஷை புரிஞ்சால் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லவும் பீர்பால் எனக்கு தான் பறவைகள் பாஷை தெரியுமே அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அப்போ என்ன பேசுதுன்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு அக்பர் கேட்கவும் பீர்பால் சொல்கிறாரு, ஒரு பறவை பெண்ணோட தகப்பனார், இன்னொரு பறவை மாப்பிள்ளையோட தகப்பனார், மாப்பிள்ளையோட தகப்பனார் பெண்ணோட தகப்பனார்கிட்ட 40 மிருகங்களே இல்லாத காடுகள் வரதட்சணையா வேணும்னு கேட்கவும் பெண்ணோட தகப்பனார் அவ்வளோலாம் தர முடியாது, 20 காடுகள் வேணால் தரேன் அப்படின்னு சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பீர்பால் சொல்கிறாரு. அது எப்படி அந்த பறவையால் 20 காடுகள் மிருகங்களே இல்லாமல் கொடுக்க முடியும், ரொம்ப பைத்தியக்காரத்தனமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அக்பர் சொல்லவும், அதெல்லாம் நீங்கள் இருக்கிற தைரியத்தில் தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லவும், இது என்ன புதுசாக இருக்குது அப்படின்னு அக்பர் கேட்குறாரு. ஆமாம், நீங்கள் தான் வேட்டையாடி இப்போ ஒரு 20 காடுகளில் மிருகங்களே இல்லாமல் ஆக்கிட்டீங்க, எப்படின்னு ஒரு 6 மாதத்தில் இன்னொரு 20 காடுகளை மிருகங்களே இல்லாமல் பண்ணிடுவீங்க, அந்த தைரியத்தில் தான் அது வரதட்சணை தரேன்னு வாக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு பீர்பால் சொன்ன உடனே அக்பரோட மண்டையில் யாரோ ஓங்கி அடித்த மாதிரி இருந்துச்சு. அவர் தன்னோட தவறை நினச்சி வருத்தப்படுறாரு. பீர்பால் இனிமேல் என்னோட சந்தோஷத்துக்காக காட்டில் சந்தோஷமாக வாழ்கிற மிருகங்களை வேட்டையாட மாட்டேன், இனிமேல் நான் என்னோட தவறை திருத்திக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே பீர்பால் இதை எதிர்பார்க்கல. அக்பர் எடுத்த முடிவை கேட்டு பீர்பால் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அரசரை, இப்போ அந்த பறவைங்க என்ன பேசிக்குதுன்னு கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அக்பர் ரொம்ப ஆர்வமாக சரி சொல்லு அப்படின்னு கேட்குறாரு. இப்போ அந்த பொண்ணை பெற்ற பறவை என்னால் வரதட்சணையெல்லாம் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பின்வாங்கிடுச்சு அப்படின்னு பீர்பால் சொல்லவுடனே, ஏன் அப்படின்னு அக்பர் கேட்குறாரு. நீங்கள் தான் இனிமேல் வேட்டையாடவே போகிறதில்லன்னு முடிவு எடுத்துட்டீங்களே, அதனால தான் அந்த பறவை இனிமேல் மிருகங்கள் இல்லாத காடுகளை என்னால் கொடுக்க முடியாதுன்னு அதுவும் பின்வாங்கிடுச்சு அப்படின்னு பீர்பால் சொன்னவனே அக்பர் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இந்த மாதிரி கதைகளை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். டாட்டா பாய்.